மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் இருக்க ஆஜி கார் மருத்துவமனையில் ஒரு பெண் பயிற்சி டாக்டர் செகண்ட் இயர் முதுநிலை மருத்துவம் படிச்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க இந்த மாதம் 8ஆம் தேதி நைட் ஷிஃப்டில் வேலை பார்த்துருக்குறாங்க. அப்போது அவங்க ரெஸ்ட் எடுக்க சரியான தனி அறை இல்லாதனால கான்ஃபரன்ஸ் காலில் போய் தூங்க போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவங்க அங்கே இறந்து கிடந்ததை பார்த்த சக மாணவர்கள் ஷாக் ஆகி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி விசாரணை போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரேப் அண்ட் மர்டர்னு தெரிஞ்சு நாடெங்கும் இருக்கிற டாக்டர்ஸ் இதுக்காக சரியான நீதி கிடைக்கணும்னு போராடிட்டு வந்த நிலையில் அந்த மாநில அரசு இழப்பீடு தொகையை அறிவித்து அந்த பொண்ணோட பேரண்ட்ஸுக்கு கொடுத்தப்போ அதை வாங்க மறுத்த அவங்க, எனக்கு இழப்பீடு எதுவும் வேணாம், என்னோட பொண்ணுக்கான நீதி கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னோட பொண்ணுக்காக போராட்டம் பண்ணுற அனைத்து மருத்துவ பணியாளர்களுக்கும் எனக்கு நன்றியை சொல்லியிருக்கிறாங்க. நான் இழப்பீடு வாங்க மாட்டேன், என் பொண்ணுக்கு நடந்த மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாது. அதோட இதுக்காக எங்களுக்கு துணையாக நிற்கிறவங்க எல்லாம் என்னோட மகன்களாக தான் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. போலீஸும் இதை தீவிரமாக விசாரிச்சுட்டு வர்றாங்க.